கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. ஹல்லேலூயா. வாழ்க்கையை மறுரூபமாக்குகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை, சபையை, ஊழியங்களை எழுப்புதலடைய செய்கிற ஒரே ஒரு காரியம் உண்டென்றால் அது தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற அவருடைய வல்லமை மாத்திரமே. நாம் வாசித்த இந்த 2 பேதுரு 1:16 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை மாத்திரமல்ல, எதையும் நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோம். எதை அறிவித்தோம்? சத்தமாய் வருகையை அறிவித்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை, அவர் வரப்போகிறதை சபையாகிய உங்களுக்கு நாங்கள் அறிவித்தோம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு முக்கியமான இந்த கடைசி காலத்திலே சபையானது, தேவ ஜனமானது தெரிந்திருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியத்தை இந்த 3வது நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் விரும்புகிறார். தயவு செய்து உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய எண்ணங்களை, கவனங்களை சிதறடிக்க விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்ளுகிறேன். இந்த உலகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? உலகம் எப்பொழுது முடிய போகிறது? உலகம் எப்பொழுது என்ன செய்ய போகுது? கொத்தங்குளத்தில் யாருக்குமே இந்த கவலை இல்லையா? இந்த கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பார்கள் அல்லது சொல்லுவார்கள், உலகம் முடிய போகிறது, உலகம் அழிய போகிறது, உலகத்தினுடைய முடிவு வரப்போகிறது என்று. 2012 வருஷம், கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த உலகம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஒருவேளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், மாயன் கேலண்டர் என்கிற ஒரு கேலண்டரிலே அந்த டிசம்பர் 21ஆவது நாளோடு அவருடைய கேலண்டர் நாட்காட்டி முடிந்து விடுகிறது. அந்த நாட்காட்டி 21 நாள் வரைக்கும் முடிய போகிறபடியினாலே அதோடு இந்த உலகமும் முடிய போகிறது, உலகமும் அழிந்துவிட போகிறது என்று ஒரு தேசம் அல்ல, 2 தேசம் அல்ல, உலகம் முழுவதும் அதை உன்னிப்பாய் ஆவலாய் அதை கவனித்துக் கொண்டிருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த மாயன் கேலண்டர் ஏற்கனவே அவர்கள் சொன்ன அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே சம்பவித்தபடியினாலே எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். 21ஆம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு கேலண்டர் இல்லாதபடியினாலே அதனுடைய அர்த்தம் உலகமும் முடிய போகிறது. பல்வேறு விதமான சம்பவங்கள் உலகத்தினுடைய பல இடங்களிலே நடந்தது. அநேக ஜனங்கள் தங்களுடைய ஆஸ்திகளை விற்றுவிட்டு அவர்கள் எல்லோரும் உலகம் அழிந்து போய்விட போகிறது என்கிற ஒரு முடிவுக்காக பல்வேறு தேசங்களிலே பல்வேறு விதமான ஜனங்கள் கூடியிருந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, மாயன் கேலண்டர் உலகத்தினுடைய அழிவை குறித்து எதையும் சொல்லவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் உண்டு, எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மத தலைவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தினுடைய முடிவு என்பதை சரியாக சொல்ல முடியாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய பரிசுத்த வேதாகமம் இந்த உலகத்தினுடைய முடிவு எப்பொழுது என்பதை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய மேன்மையான இந்த வேதத்திற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தெய்வம் நமக்கு தந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷமாகிய கர்த்தருடைய வேதம் இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது, அதை எப்பொழுது இருக்க